வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். திருக்கடையூர் ரகசியம் 2 போட வேண்டிய அவசியங்க. ஏன்னா அவ்வளோ சக்தி மிகுந்த கோயில். 5000 வருஷம்னா சும்மாவா? நம்ம ஏற்கனவே அமிர்தகண்டேஸ்வரர்கிட்ட இருக்கிற அமிர்த சக்தியை பார்த்துட்டோம். அதே மாதிரி போக போகிற உயிரை தடுக்கக்கூடிய அந்த மார்கண்டேயன் கதையும் கேட்டுட்டோம். அடுத்து யமனையே காலால் எட்டி உதச்சி அழித்ததையும் பார்த்துட்டோம். யமனுக்கே உயிர் கொடுத்த ஒரு தலம் இது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத்தனை விஷயம் புரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு முதல் பகுதியை கேட்டிருந்தீங்கன்னா, அடுத்த பகுதியில் இதை விட பிரம்மாண்டமான சக்தி இருக்குங்க. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். 3வது ரகசியம் அப்படின்னா, இங்கே தான் அமிர்த கண்டேஸ்வரருடைய துணைவியார் அன்னை கர்ப்பரட்சாம்பிகை இருக்கிற இடம். அது இதுதாங்க. நம்ம திருக்கற்காவூர் அப்படின்னு கூட இந்த இடத்துக்கு சொல்லலாம். இந்த அம்மன் கருவை காக்கிற அம்மன் அப்படின்னு பேர். முன்ன ஒரு காலத்தில் இந்த இடம் காடாக இருந்தது. முல்லைவன காடாக இருந்தது. இந்த திருத்தலத்தில் நீத்துருவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். இந்த முனிவருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை. அதனால் தன்னுடைய மனைவி வேதிகையோட நிறைய கோயிலுக்கு போய் சாமிகளை வேண்டி அவளுக்கும் வயிற்றில் குழந்தை தங்கிடுச்சு. இப்போ நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கா. எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கலாம். அந்த நேரத்தில் இவருக்கு முக்கியமான பண நெருக்கடி. தன்னுடைய மனைவியை பார்த்துக்கணும். வறுமையில் இருக்கவங்க தானே இந்த முனிவர்கள்லாம். அதனால் இவர் தன்னுடைய மனைவியை பார்த்துக்கணுன்றதுக்காக அந்த பூஜைக்கு ஒத்துக்கிறாரு. அதுக்காக வெளியூருக்கு போகிறாரு. போகிறதுக்கே மனசு இல்லை. இருந்தாலும் இந்த ஊர் தாய் பார்த்துப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அவர் மனைவி கிட்ட சொல்கிறார். கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் லலிதாம்பிகையை விட மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு, ஜாக்கிரதை, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டார். இந்த நேரம் அந்த ஊரில் ஒரு முனிவர் இருக்கார். ஊர்த்துவப்பாதர் அப்படின்னு ஒரு முனிவர். இவருக்கு எப்போ தியானம் கலையுதோ அப்போது பக்கத்தில் இருக்கிற வீடுங்களுக்கு வந்து பிச்சை கேட்பார். பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு. அவங்க கொடுக்குற உணவை சாப்பிட்டு அவர் திருப்பியும் போய் தியானத்தில் உட்காந்துருவார். இந்த வேதிகை வீட்டுக்கு அந்த இவர் வரார், ஊர்த்துவப்பாதர் முனிவர். பிச்சாந்தேகி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்றார். இந்த அம்மா எழுந்திரிக்க பார்க்குறாங்க. எழுந்திருக்கவே முடியல. ஏன்னா ரொம்ப சோர்வு, பிரசவ நெருக்கம் வேறையா, ரொம்ப சோர்வாக இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கேட்குறது ஒரு முனிவர்னு தெரியும், ஆனால் எந்திரிக்க முடியாத சூழ்நிலை. அவங்க யோசிச்சுட்டே உக்காந்துருக்காங்க. அந்த முனிவருக்கு நேரம் ஆக ஆக கோபம் அதிகமாகிடுச்சு. நான் பசியோடு இருக்கும்போது நீ என்ன காரணத்துக்காக நேரம் கழித்து வந்தியோ அது சிதைஞ்சு போகட்டும். என்னை விட இன்னொரு வேலை உனக்கு முக்கியமாக போயிடுச்சில்ல, அந்த என்ன காரியமாக இருந்தாலும் சிதைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. முனிவருடைய வாக்கு பலிக்க தானங்க செய்யும். இந்த பெண்ணோட வயிற்றில் இருந்த கரு அப்படியே நழுவி வெளியில் வந்து விழப்போகுது. இதை வார்த்தையை கேட்ட அமிர்த கண்டேஸ்வரர் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டார். தன்னுடைய மனைவி லலிதாம்பிகையை கூப்பிட்டு, அம்மா, உடனே போய் அந்த குழந்தைய காப்பாற்று. அந்த குழந்தை வெளியில் வரக்கூடாது. நல்ல சுகப்பிரசவமாக தான் வரணும். அரைக்குறையாக வெளியில் வந்துட்டால் அந்த உயிராக இருக்காது. சீக்கிரம் போ அப்படின்றார். அந்த அம்மா ஓடி வந்து தன் கையில் வச்சுருந்த ஒரு பொற்குடத்தில் அந்த கருவை எடுத்துக்கிட்டு, அந்த கருவை சுமந்துக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த கருவை அப்படியே தன்னுடைய உடம்போடு அப்படியே சேர்த்து அணைச்சிக்கிட்டாங்க. ஒரு தாய் எப்படி அணைச்சிப்பாங்களோ அந்த மாதிரி சேர்த்து அணைச்சிக்கிட்டாங்க. வேதிகையோட கண் அப்போ தான் அம்மனை பார்த்துது. அம்பிகையை பார்த்து கண் கலங்கி, அந்த பயம், குழந்தை சிதறப்போகுது அப்படின்ற நேரத்தில் ஒரு கருணையாக தன்னுடைய அம்மா வந்து எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகும்போது அப்படியே அந்த அப்படியே கண் கலங்க அந்த அம்மாவோட காலை தான் பார்க்குறான். உங்கள் கருணையால் அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அதுக்கப்புறம் அந்த அம்மா போயிட்டாங்க.
அந்த குடத்தோடு அங்கேருந்து போயிட்டாங்க. அவளுக்கு இது ஒரு விதமான பயம். நம்மக்கிட்ட இருந்து போன குழந்தை நமக்கு கிடைக்குமா? ஏன்னா கர்ப்பம் கலைஞ்சிருச்சு, அது எவ்வளோ பெரிய ஒரு சிதைஞ்சிருச்சு, அது திரும்ப நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கதறி அழுது, இதனால் அவளுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டு கொஞ்ச நாள் அவள் பெட்டை விட்டே எந்திரிக்கலை, அதாவது படுக்கையை விட்டே எந்திரிக்கலை. இந்த நேரம் அவள் கண் கலங்கி திரும்பவும் அந்த கோயிலுக்கு வரா. ஏன்னா வந்தது அம்பிகைன்னு தெரியும் இல்லையா? அந்த கோவிலுக்கு வந்து அந்த அம்மன் காலடியில் வந்து உட்கார்றா. அம்மா, என்னோட கரு கலைஞ்சிருச்சு, கண்டிப்பாக நீ தாயாக அந்த இடத்துல பார்த்துன்னு இருந்த, கண்டிப்பாக என் குழந்தைய நீ காப்பாற்றிருப்ப, எனக்கு தெரியும். என்னோட அம்மாவை விட யாரால் இந்த செயலை செய்ய முடியும்? நீ கண்டிப்பாக என்னோட குழந்தைய பாதுகாத்திருப்ப, என் குழந்தைய என்கிட்ட கொடுமா அப்படின்னும்போது அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட அந்த குழந்தைய திரும்பவும் கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு அவகிட்ட பால் இல்லை. உடனே காமதேனுவை அங்கே வர வச்சு அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்க வைக்கிறாங்க. இதனால தான் அந்த திருக்கோவிலில் இருக்கிற குளத்துக்கு பேர் பால்குடம். இந்த குளத்தில் காமதேனுவின் கால் தடம் பட்ட அடையாளம்லாம் இருக்குங்க. ஒருவேளை கருவில் பிரச்சனை இல்லை, குழந்தை இல்லை குழந்தை வயிற்றில் இருக்குது, நீர் சக்தி இல்லை, இந்த குழந்தை பிறக்கிறது ரொம்ப சிரமம், எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. எதுவாக இருந்தாலும் இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா அந்த குழந்தை சிறப்பாக பிறக்குங்க. அந்த குழந்தைக்கு ஒரு குறையும் வரவிட மாட்டா. இந்த கருக்காத்த அம்மன் இவளோட வேலையே கருவில் இருக்கிற குழந்தைய வெளியில் கொண்டு வர்றது தான். அந்த குழந்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக வெளியில் வந்ததுமே முதல்ல நடக்க ஆரம்பித்ததுமே இந்த கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த குழந்தைய கொடுத்த அந்த கடவுளுக்கு நெய்யினால் அபிஷேகம் பண்ணுவாங்க, அவளை சந்தோஷப்படுத்துவாங்க. குழந்தை பிறக்காதவங்களுக்கு கூட இந்த அம்மன் வரம் கொடுக்குறா. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அம்மன் இருக்கிற இடம்தான் இந்த திருக்கருக்காவூர். இந்த அம்மன் கிட்ட ஒரு சக்தி இருக்குங்க. எந்த பெண்ணோட குரல் கேட்டாலும் அந்த முன்னங்கால டக்குன்னு ஊனி எந்திரிச்சு ஓடி வரக்கூடிய சக்தி. இதில் 2 விஷயம் நம்மளுக்கு புரியுது. ஒன்று, அமிர்த கண்டேஸ்வரர் உயிரை போக விடாமல் வாழ வைக்கிறவர். இன்னொருத்தர் இந்த அம்மா வராத உயிரை உயிர் கொடுத்து வர வைக்கிறவங்க. 2மே உயிர் சம்பந்தமான பிரச்சனை. இது மிக அபூர்வமாக இருக்கிற ஒரு ஸ்தலம். 2 பேருமே பாருங்கள், அந்த உயிர் பிரச்சனைக்காக தான் போராடுறாங்க. அவங்க அந்த பொற்குடம் வச்சிருக்கிற அந்த அம்மன் இருக்க காரணமே, உன்னுடைய பனிக்குடத்தை நான் தாங்கிக்கிறேன், அந்த குழந்தை நல்லபடி வளர்ந்து முடிஞ்ச அப்புறம் உங்ககிட்ட தரேன், இதுதாங்க ஒப்புதல். அதனால் குழந்தை இல்லைன்றவங்க முதல்ல இந்த அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த கர்ப்ப ரட்சாம்பிகையை பற்றி பாடல் புக்கு இருக்குது, அதை தினமும் குளிச்சுட்டு இந்த அம்மனை நினச்சி வேண்டிங்கன்னா இந்த கருணை தெய்வம் அந்த குழந்தைய வரத்தை கொடுக்குது. அதே போல் குழந்தை பிரசவத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இந்த அம்மா கிட்ட வேண்டிக்கங்க. என் குழந்தை பிறந்ததும் நேராக உன் கோயிலுக்கு தாம்மா வருவேன், என் குழந்தையோடு வரேன் நான். எப்படியும் தாய் கொடுத்ததுனால தாய் வீட்டுக்கு தானே போனோம், நிச்சயமாக நான் வரேம்மா, வந்து உன்னை நெய்யால் சந்தோஷப்படுத்துகிறேன் அப்படின்றது இந்த அம்மனுக்கான வேண்டுதல். இதனால் இந்த கோயில் எவ்வளோ சக்தி பாருங்கள். ஒன்று, இருக்கிற உயிரை வாழ வைக்கிறது, இன்னொன்று உயிர் இல்லைன்னா கூட உயிர் கொடுத்து வர வைக்கிறது. இது 2மே உயிர் சம்பந்தமான விஷயம். இப்போ 3 விஷயம் நம்ம பார்த்துட்டோம். 4வது விஷயத்துக்கு கண்டிப்பாக போய் தானே ஆகணும். நம்ம அபிராமி பட்டரை உங்களுக்கு தெரியாமல் இருக்காதுங்க. ஒரு அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியை வர வச்சவர் தான் இந்த அபிராமி பட்டர். இதில் ஒரு விஷயம் சொல்லணும். பல யுகங்களை கடந்த கோயில் அப்படின்றதுனால ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு விஷயம் இந்த இடத்துல நடந்திருக்கும். அமிர்த கண்டேஸ்வரர் ஒரு காலத்தில் நடந்திருக்கும்,
அந்த அமிர்தத்தை தேவர்கள்கிட்டேருந்து காப்பாற்றினது ஒரு காலத்தில் நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த மார்கண்டேயர் உயிருக்கு போராடினது ஒரு காலத்தில் நடந்திருக்கும். இந்த கர்ப்பரக்ஷாம்பிகை அந்த விஷயம் ஒரு காலத்தில் நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த லலிதாம்பிகை, அபிராமி பட்டர், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அபிராமி பட்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சால் ஆச்சரியப்படுவீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. நம்ம படம் பார்த்ததுனால நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இவர் நிலவை வர வச்சார். அம்மன் காதில் போட்டிருக்க அந்த தடாகத்தை வானத்தில் வீசி எறிஞ்சாங்க அப்படின்னு. ஆனால் முழு விவரமும் தெரிஞ்சால் இதுலேயும் நீங்கள் ஆச்சரியப்பட நிறைய விஷயம் இருக்குது. இந்த அம்மனுடைய உண்மையாகவே இந்த அம்மனுடைய தடாகம் மிக பெருசாக இருக்கும். அப்போவே பெரிய கம்பல் போட்டவங்க இவங்க. இப்போ இந்த கோவிலுக்கு தினமும் இந்த அபிராமி பட்டர் வருவார். நேராக இவர் ஒரு சிறந்த அம்மன் பக்தர். அம்மனை கூப்பிட்டுட்டு நேராக போய் கோவிலில் ஒரு ஓரமாக உட்காந்துப்பார். அந்த அம்மனை நினச்சி கண்ணை மூடி அந்த அம்மன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். இவரை மாதிரி ஒரு அம்மன் பக்தரை பார்க்கவே முடியாது. ஈசன் பக்கம் கூட திரும்பலைங்க. வெறும் அந்த அம்மனை பார்த்துட்டு நேராக போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டு அந்த அம்மனை பற்றி யோசிச்சுட்டே உட்காந்துருப்பார். இந்த நேராக உட்கார்றது தான். அது வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் எங்கேயும் எந்திரிச்சு போக மாட்டார். கண்ணை மூடி உட்காந்துருப்பார். இது ஒரு மகத்தான பிரார்த்தனைங்க. கோவிலுக்கு போனால் நம்மெல்லாம் உடனே ஓடி வந்துடுறோம். ஆனால் இவரை மாதிரி பூஜை செய்கிறது ரொம்ப கஷ்டம். மனசில் அந்த அம்மனை வர வச்சு அந்த அம்மனை பார்த்து ரசிக்கிறது தான் இவருடைய வேலை. இந்த கோவிலோட பெருமையை தெரிஞ்சுக்கிட்ட சரபோஜி மகாராஜா அவருடைய ஊர்லேருந்து இந்த கோயிலுக்காக வராரு. அப்படி இந்த கோவிலுக்கு வரும்போது நேராக போய் பால் குடத்தில் போய் குளிச்சுட்டு கோவிலுக்கு நுழையும் போது இந்த அபிராமி பட்டரை பார்த்துட்டாரு. யார் ஆய்வன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு அரசர் வராரு அப்படின்னும்போது எல்லாருமே பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் என்ன கூட பார்க்காம சிரிச்சா மாதிரி உக்காந்துருக்கானே, அவனுக்கு அப்படி என்ன தான் தெரியுது அப்படின்னு கேட்டார். அவருடைய கேள்வி நியாயமானது. நம்மளே ஒரு விஐபி வராங்கன்னா டக்குன்னு எந்திரிப்போம். ஆனால் இவர் எந்திரிக்காமல் சிரிச்ச முகமாக ஏதோ ஒன்று யோசிச்சுன்னு உட்காந்துருக்காருன்னா நம்மளை விட மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், ரகசியம் இவருக்கு தெரியுது. அது என்னவா இருக்கும்? அதுதான் அந்த அரசருடைய கேள்வி. நேராக போயிட்டு அவரை போய் பார்க்குறாரு. இவங்கிட்ட விளையாடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. இன்றைக்கி என்னையா திதி அப்படின்னு கேட்குறாரு. அவர் கண்ணையே திறக்கலை. பௌர்ணமி. இல்லையே அப்படின்றார். எனக்கு தெரியும் போயா இன்றைக்கி பௌர்ணமின்னு அப்படின்றார். உடனே அந்த அரசர் அங்கே இருந்த ஐயருங்கெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அரசே தப்பாக எடுத்துக்காதீங்க, அவன் ஒரு அம்மன் பக்தர். அந்த பைத்தியத்தினால அவன் எதையும் யார்கிட்டையும் சரியாக பேச மாட்டான். கண்ணை மூடி அந்த அம்மனை பார்க்குறது மாத்திரம்தான் அவனுடைய வேலை. அதனால் தப்பாக கூட சொல்லியிருப்பான். பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆனால் அவன் ரொம்ப அம்மன் பக்தர். நாங்கள் யாருமே அவங்ககிட்ட வச்சுக்க மாட்டோம். அவனுடைய வேலை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தியானம் பண்ணிட்டு போயிடுவான். அதனால் நீங்கள் இதை மன்னிச்சிடுங்க. இல்லை இவனை நான் சோதிக்கணும். சாயங்காலம் வரேன். நான் ஊருக்கு போகலான்னு நினச்சேன். அமிர்த கண்டேஸ்வரர்லாம் பார்த்துட்டேன். சாயங்காலம் கண்டிப்பாக வருவேன். இந்த ஆள் கண்டி எனக்கு அந்த பௌர்ணமியை எனக்கு காமிக்கலைன்னா இவன் அம்மன் பக்தன் இல்லை, அவன் நடிக்கிறான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அரசர் கிளம்பி போயிட்டார். கோவிலில் இருக்கிற ஐயருக்கெல்லாம் பாவமாக இருந்தது. ஏன்னா இவன் யாரையும் துன்புறுத்தினதில்லை. இந்த அபிராமி பட்டர் எப்பவும் சிரிச்சா மாதிரியே அம்மனை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்க ஒரு பக்தனுக்கு இந்த சோதனையா அப்படின்னு எல்லாரும் கரெக்டாக அவருடைய தவம் கழிஞ்சதுமே, என்னவ இப்படி பண்ணிட்டீங்களே, நல்லா இருக்கா அப்படின்றார். என்ன பண்ண அப்படின்றார். நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது சரபோஜி மகாராஜா வந்தார், அவரை நீங்கள் மதிக்கலை. நான் ஏன் மதிக்கணும்? எங்கள் அம்மாவை பார்க்கும்போது நான் எதுக்கு கண்டவனை பார்க்கணும் அப்படின்னாரு. இல்லையா, நீ பார்த்தது கூட பெருசு இல்லை, அவர்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டேன். நான் என்ன வாக்கு கொடுத்தேன்? இன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்லிட்டேன். உண்மையை தானே சொல்கிறேன். அவர் எதுக்குமே அசரலை, உண்மையை தானே சொல்கிறேன். இன்றைக்கி அமாவாசை திதியா, நீ ஏன் பௌர்ணமின்னு சொன்ன?
என் கண்ணில் பௌர்ணமி மாதிரி அம்மா பிரகாசமாக தெரிஞ்சா நான் எப்படி அமாவாசைன்னு சொல்ல முடியும்? நான் சொன்னதில் மாற்றமே கிடையாது. இன்றைக்கி பௌர்ணமி தான். என்ன வேணாலும் நடக்கட்டும், அதை அவள் பார்த்துப்பா. அவள் தானே சொல்ல வச்சா, அவளே பார்த்துப்பா அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன உடனே வீட்டில் வந்து மனைவி கிட்ட சொல்கிறாரு, அம்மா இந்த மாதிரி சாயங்காலம் கோயிலுக்கு போனோம், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்புன்னு சொல்ல முடியாது, நான் பண்ணது சரிதான். ஏன்னா அம்மன் கொடுத்த வாக்கை தான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு பயம்லாம் கிடையாது. அதனால் கோவிலுக்கு போக போகிறேன். நான் இன்றைக்கி வந்து அந்த சரபோஜி மகாராஜா வராரு. இன்றைக்கி நான் பௌர்ணமி திதின்னு சொல்லிட்டேன். என்னங்க இன்றைக்கி அமாவாசையாச்சே, அதை பற்றி எனக்கு தெரியாது, அதை அவள் பார்த்துப்பா. நான் என்ன பண்ண போகிறேன்னா அவகிட்டேயே இந்த முடிவை ஒப்படைச்சிடலாம். அதனால் கயிறை வந்து 100 முடிச்சா போட்டு ஒரு தொட்டில் மாதிரி கட்டிடலாம். அதுக்கு கீழே நெருப்பு மூட்டிடலாம். நெருப்பு மூட்டிட்டு அந்த தொட்டி மேலே ஏறி உட்காந்துடுறேன். ஒவ்வொரு பாட்டாக அந்த அம்மன் மேலே பாட போகிறேன். ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு கயிறாக அறுக்க போகிறேன். 100ன்னு சொல்கிறதுக்குள்ளே 100ஆவது பாட்டு பாடுறதுக்குள்ளே அந்த அம்மன் வரலன்னா நான் அந்த நெருப்பில் விழுந்து இறக்குறேன். ஏன்னா மன்னன் கையில் இறக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதை விட நானே என் உயிரை மாச்சிக்கிற மாதிரி இருக்கட்டும். எங்கள் அம்மாவுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. நான் பைத்தியம் ஏதோ தப்பாக சொன்னேன்னு நினைக்கிட்டேன். அதனால் எங்கள் அம்மாவை யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. அப்போ கூட அவருடைய எண்ணம் பாருங்கள், நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த அம்மாக்கா ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. நேராக ஓடி வந்துட்டாங்க கோயிலுக்கு. அம்மனுடைய காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. என் புருஷன் என்ன தப்பு பண்ணார்? உன்னை நினச்சதை தவிர வேறு என்ன தப்பு பண்ணார்? சதா சர்வகாலம் லலிதாம்பிகே லலிதாம்பிகேன்னு உன்னை தானம்மா கூப்பிடுறாரு. ஆனால் நீ வந்து அவர் வாக்கு மூலியமாக இன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்ல வச்சுட்ட. அப்போது அவருக்கு வந்து உன்னை கலங்கப்படுத்தக்கூடாது, இந்த தப்பு நான் தான் செஞ்சேன், 100 பாட்டு முடியறதுக்குள்ளே எனக்கு ஒவ்வொரு கயிறாக நான் கட் பண்ணிவிடுவேன், 100ஆவது பாட்டுக்குள்ளே நிலவு வரலன்னா நான் இறந்துடுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பச்சை தண்ணி கூட சாப்பிடாம அந்த சாமி காலடியிலேயே உட்காந்துட்டாங்க. இந்த லலிதாம்பிகை கால்கிட்டேயே உட்காந்துட்டாங்க. இவர் இந்த இடத்துல நெருப்பெல்லாம் மூட்டிட்டாங்க. மேலே வந்து 100 முடிச்சோட கயிறை போட்டுட்டு அவர் ஒரு நோட்டு, அதாவது ஓலைச்சுவடியும் ஒரு பேனாவும் எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டார். அது மேலே ஒரு கத்தியும் எடுத்துக்கிட்டார். இப்போ தாங்க இந்த அபிராமி அந்தாதி இந்த இடத்துல தாங்க தொடங்குச்சு. இந்த முதல் பாடல் உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்ற பாடல் இந்த இடத்துல தான் தொடங்குச்சு. முதல் பாட்டு பாடுறாரு, சரபோஜி மகாராஜா வந்துட்டார். முதல் பாட்டு பாடும்போது அந்த கயிறை கட் பண்ணிட்டார். ஏன்னா முதல் பாட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு. 2வது பாட்டும் அம்மன் மேலே பாடுறாரு. ஒரு பாட்டு தொடக்கம் எதுவோ அந்த பாட்டு முடிகிறதில் தான் அடுத்த தொடக்கம். ஒரு பாட்டு எதில் தொடங்கி முடியுதோ அந்த முடிவிலேருந்து அடுத்த பாட்டு. இதை வந்து அந்த அந்தாதி பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தாதின்றது முடிவிலேருந்து அடுத்த தொடக்கம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட அவர் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கயிறாக அறுத்துக்கிட்டே வராரு. உள்ள அம்மாவோட காலடியில் உட்காந்துருக்க இந்த அபிராமி பட்டருடைய மனைவிக்கோ ஒவ்வொரு கயிறாக அறுக்கும்போது ரொம்ப பயம் வந்துருச்சு. அம்மா, என் புருஷனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னோட பக்தனுக்கு ஒன்றுன்னா நான் எப்படி தாங்க முடியும்? உன் காலடியிலே என் உயிரை விட்டுடுவேன் அப்படின்றாங்க. 78வது பாட்டு தொடங்குதுங்க. அவளுக்கு பயம் வந்துருச்சு. கதறி அழ ஆரம்பிச்சிட்டா. தொடங்கும்போது அப்போ சரபோஜி மகாராஜா அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. இவ கதறி அழ ஆரம்பித்த உடனே அம்மன் டக்குன்னு எந்திரிச்சு வேகமாக வெளியில் அந்த சலங்க சத்தத்தோடு ஓடி வராங்க. இது நடக்கிற இடம் அந்த திருக்கடையூர் அந்த கொடிமரத்துக்கிட்ட தான் நடக்குது. இன்றைக்கும் அந்த இடம் அதுதான். அந்த இடத்துக்கு அம்மன் சலங்க சத்தத்தோடு ஓடி வராங்க. 78வது பாட்டில் அவங்க காலில் போட்டிருந்த, அதாவது அந்த காதில் போட்டிருந்த பெரிய தடாகம் மாதிரி இருக்க அந்த கம்பலை எடுத்து
வானத்தை தூக்கி வீசி எறிகிறாங்க. இந்த காட்சியை சரபோஜி மகாராஜா, அங்கே இருந்த மக்கள்கள் அத்தனை பேரும் மொத்த பேரும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. இவர் அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டார். யார்? அபிராமி பட்டர். இந்த கம்பல் மேலே சுழண்டு போய் அது அப்படியே நிலவாக மாறி அப்படியே பிரகாசமாக காட்சி அளித்தது. இந்த சரபோஜி மகாராஜா இப்படி ஒரு காட்சியை பார்ப்போம் அப்படின்ற ஒரு நினைப்பே கிடையாது. ஆனால் இவருக்கு இந்த அதிசயமான காட்சி அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டார். ஏன்னா இதெல்லாம் அவங்க அந்த கோயிலுக்கு போனால் புண்ணியம் நினச்சி வர்றவங்களுக்கு கடவுளே இப்படி பண்ணுறது எவ்வளோ சக்தி பாருங்கள். இந்த 78வது பாடல் முடிச்சிட்டவொடனே இவங்க அந்த கம்பலை வீசி வானத்தை நோக்கி எரிஞ்சதுமே பௌர்ணமி வந்துடுச்சுங்க. அதை பார்த்த இந்த மகாராஜா இவரை பார்த்து கையெழுத்து கும்பிட்டார். ஆனால் அம்மன் சொன்னாங்க, பாடலை நிறுத்தாத, 100 பாட்டையும் எனக்கு பாடிடு, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்றாங்க அபிராமி பட்டர்கிட்ட. பேலன்ஸ் இருக்கிற மீதி பாட்டையும் எனக்கு பாடணும், உன்னுடைய பாட்டோட மயக்கத்தில் தான் நான் ஓடி வந்தேன். அதனால் 78வது பாடலில் அவங்க வந்துட்டாங்க. ஆனால் பாட்டை நிறுத்தாத, உட்காரு, அதை பாடி முடிச்சுட்டு அப்புறம் வா அப்படின்ட்டாங்க. அவர் நிறுத்தாமல் தொடர்ச்சியாக அந்த பாட்டை பாடி அதை பாடும்போதே எழுதினார். இந்த பாடலை பாடும்போதே அப்படியே எழுதிக்கிட்டே பாடி முடித்தார். சரபோஜி மகாராஜா அவரை வணங்கி நிறைய பரிசுகளையும் நிலங்களையும் வழங்கினார். நீங்கள் சொல்கிற கதை கேட்குற மாதிரியா இருக்குது, இதை எப்படி நம்புறது அப்படின்னு உங்கள் மனசில் தோணலாம். அப்போ நான் உண்மையான ரகசியம் சொல்லணும்ல. இந்த கோயிலில் 3வது 4வது வீடு தான் அந்த அபிராமி பட்டர் வாழ்ந்த வீடு. அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கும் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய உறவுகள் அந்த சரபோஜி மகாராஜாவுடைய நிலங்களையும் இடங்களையும் இன்றைக்கும் அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கோவிலில் ஒரு சக்தி இருக்கலாங்க. இந்த கோவிலில் முழுக்க சக்தி. எவ்வளோ விஷயம் பாருங்கள். இந்த கோவிலில் இருக்கிற சிவன் சக்தி, அம்மன் சக்தி, அபிராமி அந்தாதி எழுதின இடம் அது. அதை விட சிறந்த சக்தி. நம்ம அம்மன் எந்திரிச்சு ஓடி அந்த தடாகம்ன்றது பெரிய கம்பல், அதை வானத்தில் வீசி எறிஞ்சது அம்மன் நடந்து வந்த இடம். அதுவும் தன்னுடைய பக்தனுடைய உயிரை காப்பாற்று தான். அது எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சக்தி நிறைஞ்ச அந்த கோவில். 4 விதமான சக்தி இருக்கிறது பிரம்மாண்டமான விஷயம். வயசு 60 ஆனதும் மீண்டும் பிறக்கிறதுக்கு சமம். அதனால் இந்த கோயிலுக்கு போயிட்டா அமிர்த கண்டேஸ்வரர் தீர்த்தத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற விநாயகரை முதல்ல கும்பிட்டு அனுமதி வாங்கிட்டு அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யாகமோ பூஜையோ பண்ணுங்க. யமன் கூட அங்கே பார்க்குற பயந்த இடம். ஏன்னா அங்கே வர்றவங்கள யமன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அதை விட அபிராமி பக்தர்கள் யாரையும் துன்புறுத்த விடாமல் காப்பாற்றுறது. பிரச்சனைன்றதுமே எந்திரிச்சு ஓடி வர வடிவத்தில் தான் இன்றைக்கும் அவள் உட்காந்துருக்கா. இத்தனை சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்றதுனால தான் இது 5000 வருஷத்துக்கு மேலே சிறப்பாக இருக்குதுங்க. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கோவிலுக்கு அபிராமி பட்டரை பார்க்கறதுக்காக நிறைய தடவை திருநாவுக்கரசர் இங்கே அந்த அபிராமி பட்டருடைய வீட்டில் சில நாள் தங்கியிருக்காரு. இன்னும் சில வருஷம், அதாவது இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த அபிராமி அந்தாதி எழுதின நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளில் பெண்கள் கிட்டத்தட்ட 1000க்கு மேலே பெண்கள் உட்கார்ந்து அந்த அபிராமி அந்தாதியை பாட அந்த 78வது பாடல் வரும்போது கோவில் முழுவதும் விளக்கை அணைச்சிடுவாங்க. அணைச்சிட்டு அந்த நேரத்தில் பளிச்சுன்னு பிரகாசமாக அம்மன் தடாகம் போட்டால் எப்படி பௌர்ணமி வருமோ அந்த மாதிரி விளக்கொளி பிரகாசமாக தெரியக்கூடிய விஷயம் இன்றைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. அது அந்த அபிராமி பட்டருக்காக இவங்க செய்கிற ஒரு பூஜை.
பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அபிராமி அந்தாதி படிச்சுட்டே இருப்பாங்க. 76 அது வரைக்கும் அந்த விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மகளாகிட்டே இருக்கும். அந்த 78வது பாடலில் கோவிலில் இருக்கிற மொத்த விளக்கு கூட இன்னும் பிரகாசமான விளக்கு எல்லாம் தெரிஞ்சு அந்த நிலவு பௌர்ணமி பிரகாசமாக தெரிகிற அளவுக்கு அந்த கோயில் அவ்வளோ பிரகாசத்தை கொடுக்கும். இந்த கோவில் ஏங்க நமக்கு உயிரை காப்பாற்றாது? இந்த விஷயம் தெரியாமல் தான் நம்ம இத்தனை நாள் அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் இத்தனை விஷயம் தெரிஞ்சால் அந்த கோயிலுக்கு காலையில் போனால் சாயங்காலம் வரைக்கும் எந்திரிச்சு வர மாட்டோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உட்கார்ந்து தவம் பண்ணுறோமோ அல்லது தியானம் பண்ணுறோமோ, நம்ம சக்தியை ஏற்றிக்கிறோமோ, போயிட்டு உடனே வந்துடக்கூடாது. எந்த கோவில்லையும் யோசிச்சு பாருங்கள். அம்மன் ஓடி வந்த இடம், சிவனை பார்க்க தேவர்கள் வந்த இடம், யம தர்மராஜா நடந்த இடம், அது இல்லாமல் இந்த மார்கண்டேயன் வாழ்ந்த இடம், அபிராமி பட்டர் தினமும் உட்காந்து அம்மனை பாடின இடம், அபிராமி அந்தாதி உருவான இடம், இப்படி இது இல்லாமல் ஆதிசங்கரர் அங்கே வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குதுங்க அந்த கோவிலில். உடனே எந்திரிச்சு வராதிங்க. நிறைய நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய சக்தி வாய்ந்த கதை வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள்.